Hello viewers, நீனோ பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 74 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம இஷிடா திடீர்னு காணாம போனால என்னடான்னு பார்த்தா பயல எவனும் கடத்திட்டு போல அவனே தான் அங்க இருந்து கிளம்பி இருக்கான். அப்படி கிளம்பினவன் அப்படியே கவலையோட பொறுமையா போயிட்டு இருப்பான். இவனை அவங்க அங்க வெறி கொண்டு தேடிட்டு இருப்பாங்க. எரும மாட்டு பயல எங்கடா போய் தொலைஞ்ச அப்படி இப்படின்னு சந்து பொந்துன்னு ஒரு இடம் விடல வெறித்தனமா தேடிட்டு இருப்பாங்க. இங்க இஷிடாக்கு செம டயர்டு ஆனாலுமே நடக்க முடியாம கஷ்டப்பட்டு நடந்து போவான். இங்க இச்சுகோக்கு தெரிஞ்சு போச்சு அவன் வேணும் தான் அப்படி பண்ணிருக்கான்னு. அதனாலேயே அவனை பச்சை பச்சையா திட்டுவான். நம்ம என்ன அவனை ஒரு பேர்டனாவா நினைச்சிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த மாதிரி பண்ணா லூசு பைய அறிவு வேண்டாம் இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸை விட்டு போவாங்களான்னு எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இச்சுகோ விடுறதா இல்ல கையில கிடைச்சான்னா பொலந்துருவேன். அவன் மட்டும் இல்ல ஒருகிமேவே கோவப்படுவான். சரி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அவனோட காயத்துக்கெல்லாம் மருந்து போடுவான்னு பேசிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இஷிடாவால இங்க ஒரு கட்டத்துக்கு மேல நடக்க முடியல. அதனாலேயே பையன் போயிட்டு இருக்க அப்படியே பொத்துன்னு விழுந்துருவான். சரின்ட்டு பொறுமையா எந்திரிக்க கூட ட்ரை பண்ணல அப்படியே பேண்டு கிடப்பான். அப்போ ஒன்னு பார்த்து டொக்குன்னு யாரோ வர்ற சவுண்டு யாரான்னு பார்த்தா அந்த யோஷினோ தான். இவன் பார்க்க அவன் பார்க்க அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. ஏதோ ஒரு பழைய அபார்ட்மெண்ட் பில்டிங்ல பழைய ரூம்ல இஷிடாவும் யோஷினோவும் இருக்காங்க. அவன் என்ன சொல்லுவான், நேத்து மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமா என்கிட்ட இருந்துருந்துச்சுன்னா இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருப்பேன். ஆனா ஏன் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு அவனுக்கே குழப்பம். அப்ப அவ டீயை போட்டு கொண்டு வருவாளா. இஷிடாவை பார்த்துட்டு நான் ஏன் உன்னைய காப்பாத்தினேன்னு யோசிச்சுட்டு இருக்கியா, வேற ஒன்னும் இல்ல நீ தனிமையில இருந்த அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ட்டு டீயை கொடுப்பான். அவனும் வாங்கிக்குவான். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் அவன் கரெக்டா சொல்லுவான். பவுன்ஸுங்க எல்லாருமே உன்னைய டார்கெட் பண்ணி வரட்டிட்டு இருக்கானுங்க. இதனாலேயே உன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஆபத்து வருது. பவுன்ஸுங்களால உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு சொல்லிதான் நீ தனியா வந்திருக்க. எப்படி கரெக்டா சொன்ன பாத்தியா. கேட்கும் போதே இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப கவலையா இருக்குது. யாரு கேட்டாலும் ஃபீல் பண்ணத்தான் செய்வாங்கம்பா. உன்னை இஷிடா பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படாதமா, உன்னை பார்த்தாலாம் சென்டிமெண்டா பேசுற ஆள் மாதிரி தெரியல, எதுக்கு இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே அவளுமே கரெக்ட் தான், நான் முன்னாடி அப்படித்தான் இருந்தேன், அது ஒரு அழகிய நிலா காலம், ஆனா அது நாளாக நாளாக அப்படியே கல்லா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டைலாக் அடிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பில்டிங்கே அதிரும். வேற ஒன்றும் இல்லை, அந்த பில்டிங்க்கு மேல கிளாக் வச்சிருப்பாங்க. அது கரெக்டா 7 மணி ஆனவுடனே டங்கு டங்கு டங்குன்னு 7 டைம் பெல் அடிக்குமா. அதனால அந்த இடமே அதிருது. கூடவே இஷிடா பாடியும் அதிருமா. அவனால அந்த சவுண்டை தாங்கிக்க முடியல, அவ்வளவு சவுண்டு. பட் இவன் இங்கே இருந்து பழகினதுனால பெருசா அவளுக்கு அதை ஃபீல் பண்ண முடியல. இப்படித்தான் எனக்கு டைம் பாஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு ரோட்ல போயிட்டு இருக்க ஆளுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பா. இப்படி மனுஷங்க போறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு தனியா இருக்க ஃபீலிங்கும் வராதாமா. சரி நீயும் ஒரு பவுண்டு தானே, மற்ற பவுண்டுங்க கூட போய் இருக்க வேண்டியதானே, ஏன் அப்படி தனியா இருக்கான்னு கேட்டா ஆல்ரெடி இவ அவங்க கூட தான் இருந்திருக்கா. அதுவும் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி. இப்பதான் ரீசெண்டா ஒத்து போகாம பிரிஞ்சிருக்கா. அதே நேரம் இங்க ஜின் கரியா மத்த பவுன்ஸுங்களெல்லாம் வெறியத்தி விட்டுட்டு இருப்பான். அதாவது பவுன்ஸுங்க எல்லாருமே வரலாற்றுல ஒரு நிழல் மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட டைம்ல எவ்வளவோ கஷ்டத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அதை சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ பவுன்ஸுங்க எல்லாருமே அந்த டார்க்னஸ்ல இருந்து வெளியில வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த டைம் நம்ம எதையுமே விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அம்புட்டு வேர்த்தி வெறியத்தி விடுற மாதிரியே பேசிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க இவ இன்னும் டைலாக் எல்லாம் முடிக்கல. பவுன்ஸுங்க வந்து ரொம்ப நாள் வாழ்றதுனால கொஞ்ச நாள் நல்லபடியா இருக்காங்க. ஆனா அவங்களால தான் ரொம்ப காலங்களுக்கு வாழ முடியுமே. அதனாலேயே அவங்களோட எண்ணங்கள் லூசுத்தனமாவும் கிறுக்குத்தனமாவும் மாறிடுதாமா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த நேரம் தான். இஷிடாக்கு புரியுது எந்த அளவுக்கு இவ டைமால வெறுத்து போயிருக்கான்னு. ஆனாலுமே நீ டைம் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. வேற ஏதாச்சும் விஷயத்த நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கியா, இல்ல இதே மாதிரி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணணும்னு அந்த டைம் கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கியா, உன்னோட எண்ணம் தான் என்ன அப்படின்னு கேட்டா அவ சிம்பிளா சொல்றது மத்தவங்க மாதிரி ப்ராப்பரா சாகணும், அவ்வளவுதான். இதை கேட்ட உடனே அவனுக்கே தூக்கி வாரி போடுது. எது சாவணுமா, இவ்வளவு நேரம் ஒரு பைத்தியக்காரி கூடயா பேசிக்கிட்டு இருந்தேன்னு. அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி இட்டர்னல் லைஃப் கிடைச்சா எல்லாரும் சந்தோஷமா அவங்க நினைக்கிறத பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் நீ ஒரு கடவுள்னு கூட நினைப்ப, ஆனா அது முட்டாள்தனமா இல்ல அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் அங்க பவுண்ட் மேன்ஷன்ல கரியா கிட்ட மத்த பவுண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக எங்களை இப்படி ஒண்ணு சேர்த்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அவன் சொன்ன முதல் வாரத்தை குயின்சிய கண்டுபிடிச்சாச்சுன்னு. அப்படின்னா இவனுக்கு மெயினா அவனை வச்சுதான் ஏதோ ஒரு வேலை இருக்குது போல. நம்ம பயல சம்பவம் பண்ணாம விடமாட்டானுங்க போலயே. அவனை பிடிக்கதான் மத்தவங்க எல்லாத்தையுமே அனுப்பி விட்டு பார்த்தான். அதான் அவன் இருந்த 2 பேர்த்தையும். ஆனா அது வேலைக்கு ஆகல. அதனாலதான் இப்ப இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சிருக்கான். நம்ம எல்லாருமே குயின்சிய பிடிக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பவுன்ஸுங்க. இந்த ஏரால நமக்கு கிரேட்டஸ்ட் பவர் கிடைக்கணும்னா அந்த குயின்சிய பிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வெறியத்தி விட்டுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி சோல் சொசைட்டில காட்டுறாங்க. அங்க 11th டிவிஷன் ஆளுங்க, அதான் நம்ம கென்பச்சி இருக்கான்ல அவனோட டீம் ஆளுங்க, அவன் எல்லாருமே அங்க ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருப்பாங்க. என்னடானா இச்சினோஸ்னு ஒருத்தன் இருக்கான். அவன் ஹியூமன் வேர்ல்டுல இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிருக்குதுன்னு இக்கக்கு சொல்லுவான்.
சொல்லுவான். அட வேற ஒண்ணும் இல்ல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எங்கேயுமே இருந்த மாதிரி தெரியல, ஆனா இப்ப தெரியுது. ஆரம்பிக்கி அவன் டீம் ஆளுகள்லாம் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க, ஒன்னும் பண்ண முடியல. ஆனா இப்போ அவனோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை ட்ராக் பண்ண முடியுதாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம 10th டிவிஷனோட கேப்டன் டோஷிரோவும் 13th டிவிஷனோட கேப்டன் ஜூஷிரோவும் இதை பத்தி ஆல்ரெடி பேசிட்டு இருந்ததையும் அவன் கேட்டானாமா. இதை கேட்டுட்டு அந்த யாச்சிரு இருக்காளே, அவ பண்ற அலும்பு தான் தாங்க முடியல. என்னடான்னா அந்த கண்டுபிடிச்சாங்கல்ல, அவன் பேரு மக்கி இச்சினோஸ். இந்த அரமிக்கிய வந்து அவன் மாக்கி மாக்கின்னு தான் கூப்பிடுவான். அப்ப அவன் மாக்கி, இவன் மாக்கி மாக்கி, இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவனே அந்த அரமிக்கியே கன்ஃபியூஸ் ஆயிருவான். கேட்டா இது ரெண்டு வேற வேற பேர் தானே வேற சொல்லுவாளா. வெறியாயி இன்னும் கத்துன்னு கத்திட்டு கிடப்பான். சரி இப்ப அவனை கண்டுபிடிச்சாச்சு, என்ன பண்ணலான்னு கென்பச்சி கிட்ட கேட்டா, கென்பச்சி அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஃப்ரீயா விடுங்கம்பான். பட் யாச்சிரு என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியது நம்ம கடமை இல்லையான்னு கேட்பான். அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு மூஞ்ச திருப்பிக்குவான். அட என்ன மேட்டர்னு பார்த்தா ஒரு பிளாஷ்பேக். இதுக்கு முன்னாடி 11th டிவிஷனோட கேப்டனா இருந்தது கென்பச்சி கிகாங் ஜோன் ஒரு ஆளு. அவரை கொன்னு தான் நம்ம கென்பச்சி சரக்கி கேப்டன் ஆனா. இதை அந்த இச்சினோஸால ஏத்துக்க முடியல. அவனை கொன்னு தூக்கிட்டு வரும்போதே சண்டைக்கு தான் நின்றுப்பான், எப்படி நீ என் கேப்டனை கொல்லலான்னு. ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவனோட கேப்டனை கொன்றுக்கான்னா அவன் தான் அடுத்த கேப்டன். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஆப்போசிட்டா எப்படி கத்திய தூக்க விடுவாங்க, தடுத்துருவாங்கன்னு வைங்க. பட் கென்பச்சி தெளிவா சொல்லிட்டான், இனிமேட்டு நான் தான் இந்த 11th டிவிஷனோட கேப்டன், என் இஷ்டத்துக்கு தான் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். எவனுக்கெல்லாம் பிடிக்கலையோ அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடிடுங்க, நான் எவனையும் எதுவும் சொல்ல போறதில்லாம்பா. உடனே இச்சினோஸும் அடுத்த நாளே நான் இந்த டிவிஷன்ல இருந்து கிளம்புறேன்னுவான். யாச்சிரு கேப்பா, உனக்கு சரக்கி மேல இன்னும் கோவம் இருக்குதான்னு. அவன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டான், சண்டை போட்டு ஜெயிச்சுதான் கேப்டன் ஆகணும். 1vs1 சண்டை போட்டு அவன் ஜெயிச்சிருக்கான். சோ அப்படி இருக்கும்போது அவர் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு. சரி அப்புறம் ஏன் போறேன் அப்படின்னு கேட்டா, அவனால இந்த புது கேப்டனை ஏத்துக்க முடியல. இன்னுமே அவன் மைண்ட்ல அவனோட பழைய கேப்டனை தான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அதனால நான் போறேன்னு சொன்ன உடனே ஜரக்கி எதுவுமே கேட்கல, தாராளமா போயிட்டு வான்னு அனுப்பி வச்சிருவான். பட் அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு விஷயமும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்பதான் அவன் உயிரோட இருக்கான்னு தெரிய வந்திருக்குது. அவன் இருந்த நிலைமைக்கு அவன் சாக போறான் தான் இவங்க நினைச்சாங்க. ஆனா இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னா யாரோ ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு கரெக்டா கெஸ் பண்ணிடுவாங்க. அதே நேரம் அந்த இச்சினோஸை காட்டுறாங்க. இவன் பாத்தீங்கன்னா இப்ப பவுண்ட் கூட தான் இருக்கான். அவங்கிட்ட அந்த பாம்பாட்டி பைய வந்து எதுக்காக ஜின் கரியா எப்படி அந்த குயின்சியை பிடிக்க சொல்றாருன்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு அவங்கிட்ட கேட்டா, எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது, மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்குது, அதை நான் ஒபே பண்ணி நடந்துக்குவேன்பா. பட் பாம்பாட்டி எனக்கு இதை ஏன் பண்றாருன்னு ஆர்வமா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். அதே நேரம் இங்க இச்சிகோவை காட்டுறாங்க. தெரு தெருவா நாய் மாதிரி நம்ம இஷிடாவை தேடிட்டு இருக்கான். எவனாச்சும் அவன மாதிரி லுக்ல இருந்தான்னா அடே பண்ணி பாயிலே அப்படின்ட்டு திருப்பி பார்த்தா வேற ஏதோ ஒரு லூசு பையன். கடுப்பாயிருச்சு, இந்த கிறுக்கன் எங்க தான் போய் தொலைஞ்சான். இஷிடா நீ மட்டும் என் கையில கிடைச்சா உன்னை உரின்னு உரிச்சிருவண்டா அப்படின்னு அந்த கிரௌடுக்கு நடுவுல கத்துன்னு கத்திட்டு கிடப்பான். சரி இனி இதுக்கப்புறம் இஷிடாவை வச்சு என்னென்னலாம் பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.